ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சம்மதி எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் பை சார்லஸ் டிக்கன்சன். சார்லஸ் டிக்கன்சன் இந்த நாவலை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, இட் வாஸ் த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், இட் வாஸ் த worst ஆஃப் டைம்ஸ். இதுதான் எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸோட ஓப்பனிங் லைன்ஸ். இந்த நாவலில் சார்லஸ் டிக்கன்ஸ் எதை ஹைலைட் பண்ணியிருக்காருன்னா, A picture of life in England and France. இங்கிலாண்ட்லேயும் ஃப்ரான்ஸ்லேயும் நடந்த சில நிகழ்வுகளை தான் இந்த நாவலில் காட்டியிருக்காரு. 1775 ஜெரி கிரன்ச்சர் இவர் யாருன்னு பார்த்தோம்னா டெல்சன் பேங்க்கில் எம்ப்ளாயியாக இருக்கார். ஸோ டெல்சன் பேங்க் எங்கே இருக்குன்னா லண்டனில் இருக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா லண்டன்லேருந்து டாவருக்கு ஒரு மெசேஜை கொண்டு வராரு. யாருக்காகன்னு பார்த்தோம்னா ஹீ கேரிஸ் எ மெசேஜ் ஃபார் ஜாவிஸ் லாரிக்காக இந்த மெசேஜ் கொண்டு வராரு. ஜாவிஸ் லாரி ஒரு பேசஞ்சர், அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த பேங்க்ஸ் மேனேஜர்ஸ். ஸோ அவர் கொண்டு வர மெசேஜ் எதை பற்றின்னு பார்த்தோம்னா, த மெசேஜ் இஸ் அபவுட் அலெக்சாண்டர் மேனட், எ ஃப்ரெஞ்ச் ஃபிசிஷியன் who has been released from the Bastille after an 18-year imprisonment. அதாவது ஃப்ரெஞ்ச் ஃபிசிஷியன் அலெக்சாண்டர் மேனட் 18 இயர்ஸ் கழித்து அவரை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் அந்த மெசேஜ் அவர் கொண்டு வராரு. ஸோ மெசேஜ் வந்த உடனே லாரி அரைவ்ஸ் இன் டாவர். ஹி மீட்ஸ் டாக்டர் மேனட்ஸ் டாட்டர் லூசி அண்ட் ஹர் கவர்னர்ஸ் மிஸ் ப்ராஸ். ஸோ அந்த தெரிஞ்ச உடனே லாரி என்ன பண்ணுறாருன்னா டாவருக்கு போயிட்டு டாக்டர் மேனட்டோட டாட்டர் லூசியும் அவளுடைய கவர்னர்ஸ் மிஸ் ப்ராஸையும் மீட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அதாவது இத்தனை வருஷம் லூசி என்ன நினச்சிட்டு இருந்தான்னா அவங்க அப்பா இறந்து போயிட்டு தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. லூசி ஹேஸ் பிலீவ்ட் ஹர் ஃபாதர் டு பி டெட் அண்ட் ஃபெயின்ஸ் அட் த நியூஸ். ஸோ அந்த நியூஸ் கேட்ட உடனே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. தென் லாரி டேக்ஸ் டு ஃப்ரான்ஸ் டு ரீயுனைட் வித் ஹர் ஃபாதர். ஸோ மறுபடியும் லாரி என்ன பண்ணுறாருன்னா டாவர்லேருந்து லூசியை ஃப்ரான்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எதுக்காகன்னு பார்த்தோன்னா அவளுடைய அப்பாவோட சேர்த்து வைக்கிறதுக்காக. In the Paris neighborhood of the Faubourg Saint-Antoine, Dr. Manet has been given lodgings by his former servant Ernest Defarge and his wife Teresa, owners of a wine shop. ஸோ இங்கே பாரிஸில் பார்த்தோம்னா டாக்டர் மேனட்டுக்கு யார் அடைக்கலம் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம்னா அவருடைய ஃபார்மர் சர்வெண்ட் ஏர்னஸ்ட் டிஃபாஜும் அவருடைய ஒய்ஃபை தான் டாக்டர் மேனட்டுக்கு அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் செயின்ட் ஆண்டனில் ஒரு ஒயின் ஷாப் ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. லாரி அண்ட் லூசி ஃபைண்ட் ஹிம் இன் ஸ்மால் கேரட் where he spends much of his time making shoes, a skill he learned in prison. ஸோ இங்கே பார்த்தோம்னா லாரியும் லூசியும் பாரிஸ்க்கு போகிறாங்க. அங்கே டாக்டர் மேனட் ஒரு கேரட்டில், அதாவது மேல் மாடியில் இருக்காங்க. ஸோ அங்கே அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருனா பிஸி வித் மேக்கிங் ஷூஸ், நிறைய ஷூஸ் எல்லாம் அவர் தைச்சிட்ருக்காரு. இந்த ஹேபிட், இந்த ஸ்கில் அவர் எங்கே டெவலப் பண்ணியிருக்காருனா ப்ரிசனில் 80 இயர்ஸ் இருந்திருக்கார் இல்லையா. ஸோ அந்த 18 இயர்ஸ் இவர் ஷூ மேக்கிங் தான் கற்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ எதுக்காக இந்த ஷூ மேக்கிங் அவர் கற்றுக்கிட்டாருன்னு பார்த்தோன்னா டு டிஸ்ட்ராக்ட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் ஹிஸ் தாட்ஸ். ஸோ அவருடைய தாட்லேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்காக, அவருடைய நினைவுகள்லாம் அவங்க ஃபேமிலியை மறக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த ஷூஸை தைக்கிறது கற்றுக்கிட்டு இருக்காரு. He does not recognize Lucy at first, but does eventually see the resemblance to her mother through her blue eyes and long golden hair, a strand of which he found on his sleeve when he was imprisoned. Laurie and Lucy take him back to இங்கிலாண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் லூசியை பார்க்கும்போது அவர் ஐடென்டிஃபை பண்ண மாட்டார். பட் ப்ளூ ஐஸையும் கோல்டன் ஹேரையும் பார்த்த உடனே டாக்டர் மேனடோட ஒய்ஃப் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அவர் கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நினைவுகளும் திரும்ப வர, ஸோ அவர் லூசியை கடைசியில் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாரு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஷேர் பண்ணுறாங்க. தென் லூசி அவங்களுடைய அப்பா இங்கிலாண்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க. தென் 1780 பார்த்தோன்னா ஃப்ரெஞ்ச் எமிக்ரேட் சார்லஸ் டார்னே. ஸோ இஸ் ஆன் ட்ரையல் ஃபார் ட்ரீசன் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் க்ரவுன். அதாவது பிரிட்டிஷ்க்கு எதிராக இவர் தேச துரோகம் பண்ணாருன்னு சொல்லிட்டு சார்லஸ் டார்னேவை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி அவரை ட்ரையலுக்கு கூப்பிட்டு வருவாங்க. த கீ விட்னஸஸ் அகெயின்ஸ்ட் ஹிம் ஆர் 2 பிரிட்டிஷ் ஸ்பைஸ், ஜான் பர்சத் அண்ட் ரோகர் கிளை, who claimed that Darnay gave information about British troops in North America to the French.
சார்லஸ் டார்னேக்கு எதிராக வந்து யார் வந்து குற்றம் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ்க்கு ஸ்பையாக இருக்கிற ஜான் பர்சத்தும் ரோகர் கிளைன் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் மேலே குற்றம் சாட்டுவாங்க. என்னென்னு குற்றம் சாட்டுறாங்கன்னா நார்த் அமெரிக்காவில் இருக்கிற பிரிட்டிஷ் ட்ரூப்பை பற்றி ஃப்ரெஞ்ச் பீப்புளுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறது வந்து இந்த சார்லஸ் டார்னே தான், ஈவன் தான் வந்து ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே பொய்யா குற்றம் சாட்டுறாங்க. அண்டர் கிராஸ் எக்ஸாமினேஷன் பை மிஸ்ஸஸ் ட்ரைவர், the barrister defending Darnay, Burzard claims that he would recognize Darnay anywhere. ஸோ இப்போ வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் என்கொயரி நடந்துட்டுருக்குறது. ஸோ அந்த டைமில் மிஸ்ஸஸ் ட்ரைவர் இவர் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாருனா டார்னேக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ பர்சத் அவர்கிட்ட என்ன சொல்கிறான்னா, நான் எங்கே வேணாலும் டார்னே வந்து கண்டுபிடிச்சி சொல்லுவேன், இவர் தான் டார்னே, இவன் தான் வந்து ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணுறாரு. Stryver points out his colleague Sidney Cotton, who bears a strong resemblance to Darnay, and Burzard admits that two men look nearly identical. With the Burzard's eyewitness testimony now discredited, Darnay is acquitted. ஸோ இது மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கும்போது ஸ்ட்ரைவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய கலீக் சிட்னி காட்டனை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. சிட்னி காட்டனும் சார்லஸ் டார்னேவும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அவர் சொல்லுவார், இந்த 2 பேரில் யார் வந்து ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லும்போது பர்சத் வந்து அங்கே என்ன பண்ணுவார்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டு, இல்லை என்னோடய மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா அவருடைய மிஸ்டேக் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் டார்னேவை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. In Paris, the hated and abusive Marquis Saint-Evremond orders his carriage driven recklessly fast through the crowded streets, hitting and killing the child of Gaspard in Saint-Antoine. ஸோ இதுக்கடையில் வந்து அரிஸ்டோக்ரஸி ஃபேமிலி சேர்ந்த செயின்ட் எவர்மாண்ட் ஃபேமிலி சேர்ந்த மார்க்யூஸ் வந்து என்ன பண்ணுவார்னா செயின்ட் ஆண்டன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே முட்டி மோதிக்கிட்டு ஸோ எதிர்ச்சியாக என்ன பண்ணுவான்னா எதிர்பாராத விதமாக அங்கே இருக்கிற கேஸ்பர்டோட குழந்தை மேலே அவருடைய கேரேஜை வந்து ஏற்றி கொண்டுடுவார், அவருடைய வண்டியை ஏற்றி கொண்டுடுறாரு. த மேக்விஸ் த்ரூஸ் எ காயின் டு கேஸ்பர்ட். ஸோ அந்த குழந்தை இறந்ததுக்காக என்ன பண்ணுறாருனா காம்பன்சேட் பண்ணுறதுக்காக மேக்யூஸ் வந்து ஒரு காயினை வந்து கேஸ்பர்ட் மேலே தூக்கி எறிவார். Defarge, having observed the incident, comes forth to the distraught father, saying the child would be worse off alive. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தை வந்து உயிரோடு இருக்கிற பதிலாக செத்து போகிறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபாஜ் வந்து சொல்கிறாங்க. ஏன் வந்து மேக்விஸ் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாருனா, அவர் வந்து ஒரு அரிஸ்டோக்ரஸி உயர்குல மக்களை சார்ந்தவர். இவருக்கு வந்து பெசன்ட்டு புவர் பீப்புளெலாம் ரொம்ப பிடிக்காது. ஸோ அவங்கள எவ்வளோ ஹர்ட் பண்ணமோ அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டுருப்பார். திஸ் பீஸ் ஆஃப் விஸ்டம் ப்ளீசஸ் த மேக்விஸ், who throws a coin to Defarge also. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேக்விஸ் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற டிஃபாஜ்க்கும் என்ன பண்ணுறான்னா ஒரு காயினை வந்து தூக்கி எறிகிறாரு. as the Marquis departs, a coin is flung back into his carriage. ஸோ மேக்விஸ் என்ன பண்ணா அவருடைய கேரேஜை வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் அவர் விசிறி அடித்து அந்த காயின் வந்து திரும்பவும் அவருடைய கேரேஜ்குள்ளேயே விழுந்திருக்கும். ஸோ யாரோ ஒருத்தர் வந்து தூக்கி எறிஞ்சிருக்காங்க. arriving at his country Chateau, the Marquis meets a nephew and hate Darnay. ஸோ மறுபடியும் ஒரு கண்ட்ரிக்கு வந்து சட்டவுன்றது இங்கே வந்து அவருடைய கோட்டை, அவருடைய அரண் கூட சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல வந்து அவருடைய நெஃப்யூ அண்ட் ஹேரான டார்னே வந்து மீட் பண்ணுறாரு. இங்கே ஹேர்னு வந்து அவருடைய குடும்ப வாரிசு டார்னேவை மீட் பண்ணுறாங்க. அவுட் ஆஃப் டிஸ்கஸ் வித் இஸ் அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலி, த நெவ்யூ ஹேஸ் ஷெட் ஹிஸ் ரியல் சர்நேம். ஸோ இந்த அரிஸ்டோக்ரஸி ஃபேமிலியோட பிஹேவியர்லாம் பிடிக்காமல் சார்லஸ் டார்னே என்ன பண்ணிட்டு இருப்பார்னா அந்த செயின்ட் எவர்மண்ட் ஃபேமிலியோட நேமை வந்து அவர் எராடிகேட் பண்ணிவிட்டு, தட் மீன்ஸ் டி ஆல்னைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரை வந்து அவர் வந்து டு டார்னி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேமை வந்து மாற்றிப்பாங்க. ஃபுல்லாகவே இவர் என்ன பண்ணுவார்னா செயின்ட் எவர்மேன் ஃபேமிலியை வந்து வெறுத்து ஒதுக்குவார். ஏன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து டார்னேக்கு பிடிக்காது. That night, Gaspard, who followed the Marquis to his chateau by riding on the underside of the carriage, ஸ்டாப்ஸ் அண்ட் கில்ஸ் ஹிம் இன் இஸ் ஸ்லீப். இதுக்கிடையில் கேஸ்பர்ட் என்ன பண்ணுறாருனா அவருடைய மேக்விஸோட கோட்டைக்கு வந்து பதுங்கிருந்து நைட்டில் வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருப்பார்னா
குத்தி கொலை பண்ணிடுவார். கேஸ்பர்ட் லீவ்ஸ் எ நோட் ஆன் த நைஃப் சேயிங் டிரைவ் ஹிம் ஃபாஸ்ட் டு இஸ் டாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நைஃப் மேலே என்ன எழுதியிருப்பார்னா, இவனை சீக்கிரமாக கல்லறைக்கு கொண்டு போங்க. திஸ் ஃப்ரம் ஜாக்ஸ், இப்படிக்கு ஜாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூவோடையும் விட்டுட்டு போகிறாங்க. பட் 1 இயர் கழிச்சு யார் அவரை மர்டர் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சி அவரை வந்து தூக்கில் போடுறாங்க. அபோவ் த வில்லேஜ் வெல், அதாவது கிணத்து மேலேருந்து அவரை தூக்கில் போடுறாங்க. In London, Darnay asks for Dr. Mannet's permission to wed Lucy, but Cotton confesses his love to Lucy as well. ஸோ இதுக்கிடையில் லண்டனில் வந்து டார்னே என்ன பண்ணுறான்னா டாக்டர் மேனட்டோட பெர்மிஷன் வாங்குறாரு. எதுக்காகன்னு பார்த்தோம்னா லூசியை மேரேஜ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து சிட்னி காட்டனும் வந்து லூசியை விரும்பியிருப்பார், பட் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தோம்னா நோயிங் ஷி வில் நாட் லவ் ஹிம் இன் ரிட்டன். ஸோ லவ் ப்ரப்போஸ் பண்ணால் ஒரு வேளை லூசி வந்து சிட்னி காட்டனை வந்து மேரேஜ் பண்ண மாட்டான்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவன் ஒரு ட்ரங்கர்ட். அது மட்டும் இல்லாமல் அவருடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், அவருடைய பிஹேவியர் வந்து கண்டிப்பாக லூசிக்கு பிடிக்காது அவனுக்கு தெரியும். ஸோ அவனுடைய லவ் வந்து அவன் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கிறான், டு எம்ப்ரேஸ் எனி சாக்ரிஃபைஸ் ஃபார் யூ அண்ட் ஃபார் தோஸ் டியர் டு யூ. ஸோ உனக்காக நான் என்ன வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சபதம் எடுக்கிறான். ஸ்ட்ரைவர் கன்சிடர்ஸ் ப்ரப்போசிங் தி மேரேஜ் டு லூசி. தேர்டாக ஸ்ட்ரைவரும் அவருடைய லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் லாரி டாக்ஸ் ஹிம் அவுட் ஆஃப் த ஐடியா. லாரி வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அவனை டிஸ்கரேஜ் பண்ணிவிடுவாங்க. ஈவென்ச்சுவலி இட் இஸ் டார்னே ஹூஸ் லவ் லூசி ரிட்டர்ன்ஸ் அண்ட் த டூ மேரி வித் டாக்டர் மேனட்ஸ் அன்ஈஸி பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ ஒரு வழியாக சார்லஸ் டார்னேவும் லூசி என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ப்ரப்போசல் வந்து மேரேஜில் முடியுது. The revolution erupts with full force in July 1789. ஸோ 1789ல் மிகப்பெரிய ஒரு கலகம், ஒரு புரட்சி வந்து ஏற்படுது. வித் த ஸ்டார்மிங் ஆஃப் த பாசில், அங்கே இருக்கிற சிறைச்சாலைகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா தகர்த்துறாங்க. த டிஃபோர்ஸ் or at the center of the revolutionary movement and lead the people in a way of violence and destruction. ஸோ யார் வந்து இந்த ரிவல்யூஷனரி மூமெண்ட்ஸை வந்து லீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா புரட்சியாளர்களை வந்து லீட் பண்ணுறது டிஃபார்ஜஸ் ஃபேமிலி சார்ந்தவங்க தான் லீட் பண்ணுறாங்க. பை 1792 த ரிவல்யூஷனரிஸ் ஹவ் டேக்கன் கண்ட்ரோல் ஆஃப் ஃப்ரான்ஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக 1792ல் இந்த புரட்சியாளர்கள் வந்து ஃப்ரான்ஸை வந்து தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. அண்ட் யாரெல்லாம் வந்து கண்ட்ரிக்கு எனிமியாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து இம்ப்ரிசன் பண்ணுறதும் கொலை பண்ணுறதுமா இவங்க இருந்தாங்க. Darnay receives a letter from the Everman steward who has been captured and who begs Darnay to come to France to save him. ஸோ டார்னே இதுக்கிடையில் டார்னேக்கு வந்து எவர்மேன் ஸ்டீவர்டு வேலைக்காரங்கிட்ட வந்து ஒரு லெட்டர் வருது, தயவு செய்து என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலைக்காரன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கெஞ்சி ஒரு லெட்டர் போட்டுப்பார். ஃபீலிங் எ சென்ஸ் ஆஃப் டியூட்டி டு ஹிஸ் சர்வன்ட் and not fully realizing the danger awaiting him, Darnay departs for France. Once he reaches Paris, though revolutionaries take him to La-Force prison in secret with no way of contacting anyone and with a little hope of arrival. ஸோ அங்கே இருக்கிற டேஞ்சர் எதுவுமே தெரியாமல் சார்லஸ் டார்னே அவருடைய ஸ்டீவர்டு வேலைக்காரனை காப்பாற்றுறதுக்காக கிளம்பி போகிறாரு ஃப்ரான்ஸுக்கு. ஸோ ஒரு பாரிஸுக்கு போன உடனே அந்த இடத்துல அங்கேருந்த ரிவல்யூஷன்ஸ் அவங்க எல்லாமே புரட்சியாளர்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அவரை அரெஸ்ட் பண்ணி லா-ஃபோர்ஸ் ப்ரிசனில் வந்து அவரை அடைச்சி வச்சுருவாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து யாராலையும் காண்டாக்ட் பண்ண முடியாது. டாக்டர் மேனட், Lucy and Lucy's daughter soon arrive in Paris and join Mr. Lorry who is at Tellson's Paris office. ஸோ சார்லஸ் டார்னே போன உடனே டாக்டர் மேனட், லூசி அண்ட் லூசியோட டாட்டர் எல்லாமே கிளம்பி என்ன பண்ணுறாங்கன்னா பாரிஸ்க்கு போகிறாங்க. Dr. Mannet's status as a former prisoner of the Bastille gives him a heroic status with the revolutionaries and enables him to find out what has happened to his son-in-law. ஸோ டாக்டர் மேனட் ஆல்ரெடி வந்து அங்கே பாஸ்டிலில் இருந்ததுனால, ப்ரிசனில் இருந்ததுனால அங்கே இருக்கிற எல்லா சுச்சுவேஷனையும் அவரால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ரிவல்யூஷனரிஸ், அந்த புரட்சியாளர்கள் எங்கேருந்து வந்து அட்டாக் பண்ணுவாங்க, என்ன சுச்சுவேஷன், அங்கே என்ன ஹேப்பனிங்ஸ் இருக்குது எல்லாத்தையும் ஈஸியாக கெஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய சன்-இன்-லாக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு கண்டுபிடிக்கிறாரு. He uses his influence to get a trial for Darnay and Dr. Mannet's powerful testimony at the trial frees his son-in-law. ஸோ அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவருடைய சன்-இன்-லாவை வந்து எப்படியெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. Dr. Manette misdraws Lucy and her small child
followed Darnay to Paris, where the doctor is almost successful in using his power among the revolutionaries as a former Bastille prisoner. Like the people, he was oppressed by the ruling regime to secure Darnay's release. So, சக்ஸஸ்ஃபுல்லாக டாக்டர் மேனட் என்ன பண்ணுறாருனா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எல்லாரையும் வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியை வந்து பாரிஸ்க்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில் டார்னி இஸ் ஒன்ஸ் அகெயின் டினவுன்ஸ்ட். ஸோ மறுபடியும் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க by the Defarges, a charge which is made even stronger by Monsieur Defarges' revelation of a paper document. ஸோ இந்த டைம் வந்து டிஃபார்ஜஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு டாக்குமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட் யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா டாக்டர் மேனட் அவருடைய பேஸ்டில் இருக்கும்பொழுது அவருடைய செல்லேருந்து இதை எழுதியிருக்காரு. ஸோ அது இவங்க வந்து இந்த பேப்பர் டாக்குமெண்ட்டை இப்போது சப்மிட் பண்ணுறாங்க. The document recounts that Manet was imprisoned by the Evermans for having witnessed the rape of a peasant girl and the murder of a brother. Darnay is brought back to prison and sentenced to death. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா டாக்டர் மேனட்டை வந்து 18 இயர்ஸாக வந்து ஏன் அவர் ப்ரிசனில் இருந்தார்னு பார்த்தோம்னா எவர்மேன் ஃபேமிலியை சார்ந்த ஒரு பெசன்ட் கேர்ள் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவளுடைய பிரதரை வந்து மர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து விட்னஸாக இருந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் மேனட். அதுக்காக தான் அவரை வந்து ப்ரிசனில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் ஆன உடனே டார்னேவை என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க. Sidney Cotton also has traveled to Paris because of the selfless love that Lucy Manet has inspired in him. ஸோ இதுக்கிடையில் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சிட்னி காட்டன் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய லவ்வர் லூசிக்காக ஆல்ரெடி அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு என்ன வேணால் அவளுக்காக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய லைஃப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக சிட்னி காட்டனும் வந்து பாரிஸ்க்கு வராரு. He resolves to sacrifice himself to save her husband's life. ஸோ அவரே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். எதுக்காகன்னு பார்த்தோன்னா தாம் விரும்பிய லூசியோட ஹஸ்பண்ட்காக. He forces the help of John Buzzard, having recognized him as a Solomon Pross, the dissolute brother of Miss Pross. ஸோ இதுக்கடையில் யாருடைய ஹெல்ப்பை வந்து சிட்னி காட்டன் வாங்குறாருனா ஜான் பர்சத். ஸோ இவருடைய ஓல்ட் நேம் என்னன்னு பார்த்தோம்னா சாலமன் ப்ராஸ். இவர் வந்து மிஸ் ப்ராஸோட பிரதர். ஸோ இங்கே வந்து அவர் சாலமன் ப்ராஸ்ன்ற நேமை வந்து ஜான் பர்சத்னு சொல்லிட்டு மாற்றிட்டுருப்பாரு. ஆக்சுவலி ஜான் பர்சத் தான் வந்து ரியல் ஸ்பை. இதை வந்து சிட்னி காட்டன் தெரிஞ்சுக்கிட்டு ஜான் பர்சத்தை பிளாக்மெயில் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒன்று வந்து வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஜான் பர்சத்தும் சிட்னி காட்டன் கேட்குற எல்லா ஹெல்ப்பையும் வந்து செய்கிறாரு. Cotton overhears the Defarges discussing a plan to kill Lucy and her child, and he figures out that Madame Defarge is the surviving sister of the peasant girl who was raped and of the boy who was stabbed by the Everman family. ஸோ இதுக்கிடையில் காட்டன் வந்து என்ன வந்து ஒட்டு கேட்குறான்னு பார்த்தோன்னா டிஃபார்ஜஸ் வந்து லூசியும் அவளுடைய குழந்தையும் கொள்றதுக்கு வந்து பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மேடம் டிஃபார்ஜ் யார் என்ற உண்மை அப்போ தான் வந்து சிட்னி காட்டனுக்கு தெரிய வரும். ஆல்ரெடி ஒரு பெசன்ட் கேர்ள் ரேப் பண்ணி மர்டர் பண்ணாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய ஃபேமிலியில் உயிரோடு இருக்கிற கடைசி சிஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா மேடம் டிஃபார்ஜ் தான். ஸோ இங்கே வந்து சார்லஸ் டார்னே வந்து எவர்மேன் ஃபேமிலியை சார்ந்தவன்றதுனால அவரை வந்து இவங்க கொலை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. காட்டன் அரேஞ்சஸ் ஃபார் த மேனட்ஸ் டு லீவ் இம்மீடியட்லி. ஸோ உடனே இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே காட்டன் வந்து மேனட்டை இம்மீடியட்டாக பாரிஸை விட்டு கிளம்பி போக சொல்கிறாரு. ஹீ யூசஸ் ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வித் பர்சத் ஹூ ஆல்சோ ஒர்க்ஸ் அஸ் எ டர்ன்கே டு கெட் இன்டு டார்னேஸ் செல். ஸோ இங்கே வந்து பர்சத்தை யூஸ் பண்ணி இவரும் ஒரு டர்ன்கி தான், இம்பார்ட்டன்ட் பர்சன் தான். ஸோ டார்னேவுடைய செல்லில் வந்து இவர் என்ன பண்ணுறாருனா நுழையிறாரு. ஹீ ட்ரக்ஸ் டார்னே அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் பிளேசஸ் வித் ஹிம், ஹேவிங் பர்சத் கேரி டார்னே அவுட் ஆஃப் த பிரிசன் டு சேஃப்டி. ஸோ இந்த இடத்துல வந்து சிட்னி காட்டன் என்ன பண்ணுறாருனா சார்லஸ் டார்னேவுடைய பிளேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாரு. ஸோ இவருக்கு வந்து ஒரு ட்ரக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அவரை மயக்கம் அடைய வச்சுட்டு அவருடைய செல்லில் இருந்து என்ன பண்ணாங்கன்னா அவரை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து சார்லஸ் டார்னேவுடைய பிளேஸில் இப்போது சிட்னி காட்டன் தான் இருக்காங்க. இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஜான் பர்சத் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவார்.
மேடம் டிஃபார்ஜ் நாக்ஸ் ஆன் லூசிஸ் டோர் டு அரெஸ்ட் ஹர். ஸோ இதுக்கிடையில் மேடம் டிஃபார்ஜ் என்ன பண்ணாங்கன்னா லூசியோட டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. பட் ஆல்ரெடி மேனட்டிஸ் அந்த டாக்டர் மேனட் ஃபேமிலி எல்லாமே வந்து சேஃபாக ஒரு பிளேஸுக்கு போயிட்டுருப்பாங்க. ஸோ ஷீ இஸ் இன்ஸ்டன்ட் கன்ஃபரண்டட் வித் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொடெக்டிவ் மிஸ் ப்ராஸ். ஸோ அங்கே இருக்கிற கவர்னர்ஸ் மிஸ் ப்ராஸோட வந்து மேடம் டிஃபார்ஜ் என்ன பண்ணுறாங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹூ கம்ஸ் டு ப்ளோஸ் வித் ஹர் அண்ட் ஆக்சிடென்ட்லி ஷூட்ஸ் ஹர் ஹெட் வித் ஹர் ஓன் கன். ஸோ கூடவே அவங்க வந்து கன் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சண்டை போட்டே இருக்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக மேடம் டிஃபார்ஜோட கன் வந்து அவங்களையே ஷூட் பண்ணிவிடும். அவங்க இறந்து போயிடுவாங்க. டார்னே ரிட்டர்ன்ஸ் வித் த மேனர்ஸ் டு லண்டன் இன் சேஃப்டி. ஸோ இதுக்கடையில் டார்னே என்ன பண்ணுறாருன்னா சேஃபாக லண்டனுக்கு வந்து சேர்ந்துறாரு. நோ ஒன் கொஸ்டின்ஸ் எய்தர்ஸ் மேன்ஸ் ஐடென்டிட்டி பிகாஸ் ஆஃப் த சிமிலாரிட்டிஸ் இன் தர் ஃபீச்சர்ஸ். ஸோ அங்கே இருக்கிறது வந்து சார்லஸ் டார்னேவா சிட்னி கார்ட்டனான்னு சொல்லிட்டு யாருக்குமே அடையாளம் தெரியாது. ஏன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்கள குறித்து எந்த ஒரு டவுட்டும் வரல. ஆஸ் மிஸ்டர் லாரி ஷெப்பர்ட்ஸ் டாக்டர் மேனட் டார்னே லூசி அண்ட் யங் லூசி out of France, Cotton goes to the guillotine, strengthened and comforted by the knowledge that his sacrifice has saved the woman he loves and her family. ஸோ அங்கேருந்து லாரி என்ன பண்ணுறாருனா டாக்டர் மேனட்டோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் சேஃபாக வந்து லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ காட்டன் கோஸ் டு த கில்லட்டின். இதுக்கிடையில் சிட்னி காட்டன் என்ன பண்ணுறாருனா அந்த கில்லட்டின் வந்து அது என்ன பனிஷ்மெண்ட் பார்த்தோன்னா தலையை வந்து துண்டிக்கிற பனிஷ்மெண்ட். அந்த இடத்துல தான் வந்து தூக்கு தண்டனை இல்லை தலை வெட்டுறது அது மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இவர் ரொம்ப தைரியமாக என்ன பண்ணுறாருனா அவருக்கு கொடுத்த அந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். ஸோ ஹீ இஸ் ரெடி டு டூ எனிதிங் த உமன் ஹீ லவ்ஸ் அண்ட் ஹர் ஃபேமிலி. ஸோ அவர் விரும்பிய லூசிக்காக அவளுடைய ஃபேமிலிக்காக தன்னோட உயிரையே வந்து சிட்னி காட்டன் தியாகம் பண்ணாங்க. A Tale of Two Cities இதோட மேஜர் தீம்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா டூயல்ட்டி மீன்ஸ் டபுள்ஸ். இங்கே வந்து சிட்னி கார்ட்டனும் சார்லஸ் டார்னே டபுள்ஸ் இருக்காங்க. ரிவல்யூஷன் அங்கே ஒரு புரட்சி நடக்குது. அண்ட் ரிசரக்ஷன் ஒருத்தர் மறிக்கிறாரு, அதே இடத்துலேருந்து இன்னொருத்தர் வந்து உயிரோடு போகிறாரு. அதாவது சார்லஸ் டார்னே அவர் தான் சாகணும். ஸோ அதுக்கு பதிலாக உயிரோடு அந்த இடத்துலேருந்து யார் கிளம்பி வராங்கன்னா சார்லஸ் டார்னே உயிரோடு வராரு. அவருக்கு பதிலாக வந்து சிட்னி கார்ட்டன் வந்து தன்னுடைய உயிரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி டூயல்ட்டி, ரிவல்யூஷன் அண்ட் ரிசெக்ஷன் இது எல்லாமே மேஜர் தீமாக இருக்கிற நாவல் தான் வந்து எ டேல் ஆஃப் டூ சிட்டிஸ். இதுதான் வந்து இந்த நாவலோட சுருக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.